sequência de mete, mete, toma, toma, soca, soca, vai piranha, vai safado, eu te empurrando. É sequência de mete, mete, toma. ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன மேட்டர்னா ஹரிகரன், இன்னைக்கு என்ன மேட்டர் நீ தான் சொல்லும், சொல்லி விடு பார்க்கலாம். ப்ளூ லாக் அனிமையை பத்தி பேசலாம்னு இருக்கோம். அந்த அனிமையை பத்தி கொஞ்சம் விரிவா பேச. ஒன்றும் இல்லை, ப்ளூ லாக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே. அதாவது ஜேடி சொல்ல வந்தான் மூலியில் ஒன்றும் தெரியல. ப்ளூ லாக்ன்றது ஸ்போர்ட்ஸ் அனிமே. ஸ்போர்ட்ஸ் அனிமேனா உங்களுக்கே தெரியும், என்ன தெரியும், அது எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்னா ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது. ஃபுட்பாலில் வந்து என்ன முக்கியம்னா அந்த ப்ளூ லாக் அனிமையில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஈகோவை பற்றி நல்லா சொல்லியிருப்பாங்க. செல்ஃப் ஈகோனா என்னன்னா அப்படின்னு அந்த அனிமையில் சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நான் தான் பெரிய ஜித்து, என்ன மேலே எவனும் இல்லை பித்துன்ற மாதிரி போயிருக்கும். என் பேரு பில்லா, நான் தான்டா எல்லாம் அப்படின்ற பாட்டோட நல்லா ஆரம்பிச்சிருப்பாங்க. பல்லாலாம் சொல்லக்கூடாது செடி, 18+ சென்சார் போடணும். அதெல்லாம் தமிழ்நாட்டுல தான்டா, வேர்ல்டு வைட்ல. ஓகே ஓகே ஓகே, அவன் சொல்றது ஒரு லாஜிக் தான். அந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு நல்லா காட்டுவாங்க 3 பேரை. ஆனால் அது ஒன்றுமே இல்லாமல் காட்டுறது அடுத்த சீனு. நான்லாம் நினச்சி கூட பார்க்க, இந்த மாதிரி தலைகீழ நின்றாலும் தண்ணி குடிக்க முடியாதுன்றதை அவங்க தண்ணி குடிச்சு காட்டுவாங்க. அதான் ப்ளூ லாக். என்னடா இருக்கேன் நான் சொல்கிறது? ஆமாம், கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ப்ளூ லாக்ல ஈகோயிஸ்ட் வந்து தனக்கு தானே அதான் செல்ஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி டீமாக மாற்றுறாங்க அப்படின்றதா ப்ளூ லாக் பற்றி சொல்லியிருப்பாங்க. மற்ற அனிமேல எல்லாருமே வந்து சேர்ந்து ஆடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் இதில் தனித்தனி ஆடணும். இதில் தான் அதுக்கப்புறம் தான் சேர்ந்து ஆடணும்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பழமொழி ஞாபகம் வருதுன்னா, தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சினால் மட்டுமே. முதல்ல நீ ஒழுங்கா இரு, அப்புறம் மற்றவங்க சொல்லித்தரன்றது மாதிரிதான் சொல்லி தந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆள் தனியாக ஆடினா எப்படி ஆடுவான், அதுக்கப்புறம் அவனுக்கு ஈக்குவலாக எப்படி ஆடணும், அதை தான் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ லாக்ல. ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா இருந்தால் தானே உன் டீமை வழி நடத்த முடியும். அந்த மாதிரி தான் நான் ப்ளூ லாக் பற்றி பேசுனதே வேற, இவங்க கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. சரி, அப்படியே ஃப்ளோலே போக நான் சொல்லிடுறேன். என்ன ஜெடி? ஆமாண்டா, கரெக்டு தான். அதான் வந்து நம்ம டீமில் வந்து நாகின்னு ஒருத்தர் இருப்பான். இன்ஸ்டியூஷன் நல்லா ஒர்க் ஆகும். இன்ஸ்டியூஷனா என்னன்னா சொல்லாது, நம்ம ஹீரோக்கு தான் அது நல்லா ஒர்க் ஆகும். சாரி, பேரை மாற்றி சொல்லிட்டேன். அவன் பேர் இசாகி. இசாகி தான் நல்லா ஒர்க் ஆகும். அவன் ஒருத்தன் கூட போட்டி போடுவான். இவன் எங்கேயோ இருப்பான், அவன் எங்கேயோ இருப்பான். டாப்லேருந்து பாட்டம் எப்படி வருதுன்னு கற்றுக்கணும்னா ப்ளூ லாக் பார்க்கணும். ஆனா ப்ளூ லாக் மாதிரி புழுகு முட்டை அவனும் கிடையாது. இல்ல இல்ல, உன் திறமைய வெளிக்கொண்டு வரதான் அவன் புழுகுவான். என்ன ஸ்டார்டிங்ல 300 பிளேயர் சொன்னாங்க, 3 பிளாக்னு சொன்னானுங்க. ஆனா இருந்தது ஒரே பிளாக் தான், 100 பேர் தான். அப்புறம் யாரு அடிக்கிறேன், அப்பா அம்மா சின்ன வயசுல சாக்லேட் வாங்கி சொல்லு. இதெல்லாம் பேசாத, அடிமையா அடிமை பத்தி பேசு. அதுல இல்லாத லாஜிக்கை தான் நான் கூட தான் சொன்னேன், 12th படிச்சா காலேஜ் ஈஸியா இருக்கும். இப்போ காலேஜ் வந்தா காலேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஈஸியா இருக்கும். அப்ப அது மாதிரி தான் நமக்கு தெரியுது ஒரு ரேட் ரேஸ்னு. சரி, இதுக்கெல்லாம் வேணாம், பொலிட்டிஷியன்ஸ் போனா நம்மள போட்டு தள்ளிடுவாங்க. நீங்க வாங்க மேட்டருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. செகண்ட் சீசன் தான் இப்போ செமையா போயிட்டு இருக்கு. U20 கூட மேட்ச்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ தமிழ் டப்ல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆமா, 6th எபிசோட் வந்துச்சு நேத்து தான். அது இல்லாமல் முக்கியமான விஷயம், நான் கூட நினைப்பேன் இவங்களாம் கோல் அடிக்க சொல்ல கலர் போட்டு அந்த ராக்கெட் மாதிரி லான்ச் போட்டு விடுவாங்க. நான் கூட அது பவர்னு நினைச்சேன். ஆறாம் மூமெண்ட் அதெல்லாம். ஆறாம் நான் இல்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா, செடி பவர் தெரியுமா, இவன் அடிச்சா அப்படியே நான் என்ன கோல், அது என்னது கோல் போஸ்டா, அந்த வலையை பிச்சுக்கிட்டு போகணும்னு நினைச்சேன். அந்த ஷாட்டு தான் பெருசா இருக்கும். நான் அப்படியே பார்த்ததா தெரியுது அது பவர் இல்லை. அப்படியே அந்த ஒரு ஸ்லோ மோஷன்ல போட்டு மேக்கப்லாம் போட்டு காட்டுறாங்க சீன். ஆனா கோல் அடிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சில வழியில கோல் போஸ்டே பிச்சுட்டு போகணும்னு நினைச்சேன். ஆடியன்ஸ் பின்னாடி இருக்காங்க, அவங்க மேல இருந்துரும். ஓ, அதனால பவரை கம்மி பண்ணாங்களா ஜேடி சொல்றேன். அதான் உண்மை. ஹரிகருக்கு வேற உடம்பு சரியில்லை, உங்களுக்காக கண்டென்ட் ரெடி பண்ண அதான் அடிச்சு இழுத்து உட்கார வச்சிருக்கேன். என்ன ஹரிகரன் உடம்பு எப்படி? ப்ளூ லாக் சொல்லி முடிச்சதும் ஆட்டுக்கோழி சூப் உனக்கு வாங்கி தரேன். நானும் வாங்கி தரேன். ஆட்டுக்கோழி சூப் இல்லடா, ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப்பு. ஓகே, எங்க ஊர் ஆட்டுக்கோழி சூப். ஆமா, இப்பதான் ஆட்டுக்கோழி என்னமோதான் ஆட்டுக்கால்ல என்னமோதான் ஒருத்தர் ஞாபகம் வரும். பேர் என்னடா அந்த ரோஸ் கலர் மண்டபம், ஜிகிரி. அவன் காலை கட்டி போட்டு இருந்தானுங்க சீசன் 1ல. சீசன் 2ல காமிச்சாருங்க பேக் ஃபார்வர்டு தான் செம்மையா. ஆமா, நான் கூட அவனை மொக்கா நினைச்சேன். ஆனா அவன் ஆட்டாம பாருங்க, ஒரு ஆட்டோ ருத்ர தாண்டவன் தான் அப்படியே சும்மா ரன்னிங்கு. உசைன் போல்ட்க்கு டஃப் தருவான். கண்டிப்பா தருவான். உசைன் போல்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான், ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான், அதுல போறது மட்டும் தான் அவன் வேலையே. நான் கூட நினைச்சேன் நம்ம அந்த கேஜிஎஃப்ல அந்த டைலாக் தெரியுமா, கலாஷ்னிக்கோ வாங்க போயிருக்கானே, ப்ளூ லாக்ல இருந்து ஒரு பேரை தூக்கிட்டாங்க U20க்கு. அப்படியே பார்க்க சொல்ல செம்மையா இருந்துச்சு. அது எடிட் பண்ணி ஹரிகரன் போட்டிருக்கான், அந்த வீடியோ போய் பாருங்க எல்லாரும். ஆமா, அவர் தான் நம்பர் 2
டாப் Number பிளேயர். 2. ஆனா அவன் வந்து ஆக்சுவலா ப்ளூ லாக்ல யார தூக்கலான்னு விரும்பினது வேற ஒருத்தனை. அதுக்கப்புறம் தான் ஃபிளாஷ்பேக் போட்டானுங்க. அது இன்னும் தமிழ் டப்ல வரல. தமிழ் டப்ல வந்தா நீங்க பாருங்க. நாகி நாகி எனக்கு யாரு ஹீரோனே தெரியல. நாகியா இசாகியான்னு 2 பேர் எனக்கு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுது. ஆனா 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் சீனை வச்சுதான் மேல வரதான் நினைக்கிறேன். இவன் தான் கோல் போடுவான்னு நினைக்கும் போது இல்ல இவன் இல்லப்பா வேற ஆள் தான் வருவான்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஆமா, நம்ம எப்படி சொல்றது, அப்படியே நம்ம ஏதோ சொல்லுவாங்க உள்ளுணர்வா, இல்ல எதிர்பார்ப்பு. இவன் நம்ம நினைக்க சொல்ல அவங்க கதையா மாத்திடுறாங்க. அது மாதிரிதான் ப்ளூ லாக். ப்ளூ லாக் எதுக்கு பார்க்கணும்னா மெயினா நம்ம நினைக்காத சீன் தான் கண்டிப்பா கொண்டு வருவான். அதனால வாழ்க்கையில நீ எது எதிர்பார்க்க கூடாது தம்பி, தலைமையில அடிச்சு காட்டுவாங்க. ஆனா ப்ளூ லாக் வந்து என்னடா U20 போது கொஞ்சம் இது பட்டுச்சு. ஆனா அவங்க டிஃபென்சிவ் லெவல்ல கேப்டன் ஒரு ப்ளே பண்ணிருப்பான் பாருங்க. இப்பதான் வந்துச்சு 6வது எபிசோடு. ஜேடி லாஸ்ட் செம்மையா செதுக்கி இருக்கானுங்க, நீங்க பாக்கணுமே. ஜேடி ஒன்று சொன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ப்ளூ லாக் 5ல வந்து ஒரு தாடி வச்சுட்டு வந்தான். நம்ம ப்ளூ லாக்ல இருந்து நம்பர் 2 இருப்பான் ரோஸ் கலர் வச்சுட்டு. அவனை பிடிச்சி அவன் தான் எல்லாரும் அடிப்பான். அவனே ஒருத்தன் அடிக்கிற அளவுக்கு U20 ஒருத்தர் இருக்கா. அது ஜேடி சொன்னா அவனுக்கு 31 வயசுன்னு. நான் இல்லடா 20 வயசுனா என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நடுவுல சண்டை 19 வயசு. 19 வயசு. நம்ம 2 பேர் நடுவுல சண்டை போடும்போது நடுவுல ஒரு ஆள் வந்தா என்ன பண்ணுவோம், தடுப்பான். அவன் அடிக்க முடியுமா? அடிச்சா தப்பு. ஆனா அவன் அடிச்சானா என்ன காரணம்னா இவன் இப்பதான் வந்து சுட்டி குழந்தை அந்த மாதிரி கதை அடிச்சிருப்பான். ப்ரோ வளர்ந்து வரும் பையன். அதுல டாப், அதாவது வேர்ல்டு லெவல் நம்பர் 1 பிளேயர் லிட்டில் ஜீனியஸ் தான் கூப்பிட்டான் கேப்டன். அதே நான் சொல்றது கேளுடா, அவன் டாப் 5ல இல்லவே இல்ல. ஓகேவா? ஜப்பான்ல தான் இருக்காரு. ஜப்பான்ல டாப் 1 பிளேயரும் லிட்டில் ஜீனியஸ்னு கூப்பிட்டான். ஏன்னா இன்னும் பாக்கெட்டு நிறைய இருக்குடா. டாப்லயே வரலடா. டாப்லயே வரலையா? அதாவது அவன் ஆசை கேப்டனை சொல்றே இல்ல, ஒரு சொன்ன பாத்தியா? ஹிட்டோஷி ரின் சாய் ஷோ இதான் இவனை சொன்னியடா, இஷாகி மாதிரியே ஒரு கண்ணு கூட ஏதோ ஒரு மாறு இருக்கும். அவன் இல்லடா, இது ரின்னோட அண்ணன். என்னோட அண்ணன் தான் நம்பர் 1 பிளேயர். அவனே கேப்டன் வந்து லிட்டில் ஜீனியஸ் தான் கூப்பிட்டான். இல்லடா பைத்தியக்காரா, நம்பர் 2 தான் லிட்டில் ஜீனியஸ்னு கூப்பிட்டான். நான் பாத்துட்டேன்டா. உனக்கு எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியும் பிகே சொன்னா கரெக்டா இருக்குன்னு. சரி லிட்டில் ஜீனியஸ் யாரா? அதான்டா ஜெடி, அந்த ரோஸ் கலர் மண்டே வச்சுட்டு வருவான் தெரியுமா? ஆமா அவங்க அண்ணனா? அவங்க அண்ணன் இல்லடா ஜெடி, ப்ளூ லாக்ல நம்பர் 2 வர மாதிரி. ஹிட்டோஷி ரின்னுக்கு அப்புறம் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் பேர் ஏதோ சொல்லுவாங்க தெரியல. ஆனா ரோஸ் கலர் மண்டே. அவன் பேரு வந்து ஆண்டனா மண்டே. அவனேதான் ஆண்டனா மண்டே. அவன் ஒருத்த அடிப்பானேடா, அடிக்கி எப்படியோ அடக்குவானே. அவன் கேப்டன் ஓலிவானோடனே நீங்க ஆயில் நினைச்சுக்காதீங்க, கேப்டன் பேரு அது. ஓகே, எதுக்கு அந்த டாபிக் வந்தோம்? எதுக்குன்னா அதான் வந்து லிட்டில் ஜீனியஸ் யாரை கூடுவான்றதுக்காக அந்த டாபிக் வந்தோம். அந்த லிட்டில் ஜீனியஸ் யாரு? அதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் என்னன்னா ஷாய் தான் வந்து லிட்டில் ஜீனியஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கன்ஃபார்மா உனக்கு தெரியுமா? கிடையாது, நான் ஆண்டனா மண்டே தான் கூப்பிடுவாங்க. அதான் சொல்றேன் இல்ல, நான் கன்ஃபார்மா பார்த்தேன். சரி, நானும் தான் பார்த்தேன். அவன் மட்டும் நான் கன்ஃபார்மா பார்த்தேன். ப்ளூ லாக் பத்தி பேசலாம். ப்ளூ லாக் தான் இது. ப்ளூ லாக் தான் எதுக்கு ஒருத்தர் அடிச்சிருமா? எல்லாரும் சொல்லணும்ல. ஓகே, நல்லமே சொல்லுங்க ஜெடி. சீசன் 1ல பார்த்த எல்லா கலரும் கண்டிப்பா சீசன் 2லயும் வந்துப்பீங்க. ஆனா சீசன் 1ல கண்டிப்பா யாரெல்லாம் முக்கியமா வெளியே போனாங்களோ சீசன் 2ல அவன் தான் பெரிய கையை காமிப்பாங்க. அது இன்னும் வரல. ஏன்னா ஜேடி மாங்கா படிச்சிட்டான். பேச கேட்காதீங்க. அவன் வெறியேத்துற நம்மள. வாழ்க்கையில ஒரு சான்ஸ் கிடைக்கணும் பாத்தியா? நம்ம ஹீரோ கிடைச்சது, மத்தவங்களுக்கு கிடைச்சதா? கிடைக்கும்ல. ஓ அந்த மாதிரி. ஓ செகண்ட் லைஃப்ல செகண்ட்ஸ் அது. ஐயோ செகண்ட் சான்ஸ் ஹீரோக்கு மட்டும் கிடைச்சா போதும், எல்லாருக்கும் கிடைக்கும். ப்ளூ லாக் பத்தி நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன். இவனுங்க சண்டை போட ஓடல, எனக்கு மறந்துடுச்சு. அதனால ஹரிஹரன் எனக்கு தெரியாது. இப்போ நீ ப்ளூ லாக் பத்தி நீ தான் சொல்லி ஆகணும். நீ தானே பார்த்தேன்ன, பார்த்தல எடிட் பண்றல, சொல்லு. மொத்தம் ப்ளூ லாக்லயே மொத்தம் இந்த சீசனுக்கு 24 இல்ல 26 தான் வருமா? 24 இல்ல 26. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கேட்டா ஜேடி கிட்ட வந்து டாப் 10ல இருந்து ப்ளூ லாக் வருமான்னு கேட்டா வராதுன்னு நான் கேட்டா. அனிமேஷன் நீ தானே சொன்ன டாப் 10ல வருமான்னு நான் கேட்டது. நீ வராது, டாப் 5ல இருக்கு. அப்ப நீ தானே சொன்ன டாப் 10ல வராதுன்னு. மாங்கா சொன்ன அப்பப்போ வேணா வரும் கீழே போகும். மாங்கா டாப் 5ல இருக்கா? டாப் 5ல இருக்கு. அதுக்கப்புறம் டாப் 6 வந்து மறுபடியும் டாப் 5 வருது. நான் அனிமே சொல்றேன். அனிமே சப்போஸ் லிஸ்ட் எடுத்தா 2024ல வரும்ன்றேன். ஏன்னா போன சீசனை விட இந்த சீசன் கொஞ்சம் மொக்கையா பண்ணிருந்தேன்னு சொன்னாங்க. செகண்ட் எபிசோட் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்னடா செகண்ட் சீசன் மொக்கையா பண்ணிருக்காங்க. சிஜி அதிகமா பண்ணிருந்தாங்கடா. சிஜினா ஒரு சில இடத்துல கிளிட்ச் அதிகமா காமிச்சாங்க. இல்ல எல்லாமே இப்ப எல்லாரும் ஒரே ஃப்ரேம்ல காமிக்கும் போது எல்லாரும் ஓடும்போது ஒரு பொம்மை ஓடுற மாதிரியே காமிச்சாங்க. ஆமா, நான் ஒரு ஃப்ரேம்ல பார்த்தேன். அது வந்து இதே நார்மல் கிராபிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதாவது 3D கிராபிக்ஸ். எல்லா டைமும் பாக்குறேன். அது அந்த பப்பட் ஷோல ஓடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி நினைக்கிறேன். சீனே மறுபடியும் அதனால டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 4th 5th வரும்போது ஓகே மறுபடியும் டாப் 5ல வந்துருச்சு.
மாங்காவும் சரி அனிமியும் சரி. பார்த்துக்கோங்க. டாப் 10ல இருக்க அனிமி தான். ஸ்போர்ட்ஸ் அனிமி. நிறைய ஸ்போர்ட்ஸ் அனிமி நானும் எதிர்பார்க்குறேன். இந்த ப்ளூ லாக், ஐக்யூ அந்த மாதிரி மட்டும் தான் வந்திருக்கு. வேற நீ என்ன எதுக்கு நீ நாகிய வந்து ஹீரோவா இருக்கணும்னு சொல்ற? ஏன்னா இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. பேர் வந்து நாகி, இசாகின்னு முடியுதுனால கீகின்றதுனால லைட்டா எனக்கு கன்ஃபியூஸ் தெரிஞ்சு ஆகுது. நீ ப்ளூ லாக் தனி மூவி வந்துச்சு நாகிக்கு, நீ பாத்தியா? இல்ல பார்க்கல. அது தமிழ் தனியா டப்ல தான் வந்திருக்குடா. வந்திருக்கு ஆனா தமிழ்ல ஒன்றும் வரல. இன்னும் 1.5 மணி நேரம் போனா கண்டிப்பா இருக்கும். அப்புறம் நாகி கூட இன்னொருத்தன் சுத்துவானே, யார் அவன்? ரியோ. ரியோ. மிசாகாய் ரியோ. அவன்லாம் எப்படி காமிச்சாங்க சீசன் 2ல? மாசா காமிச்சாங்க. சீசன் 1ல. சீசன் 2ல தான் அவன மாசா காமிச்சது. சீசன் 2ல காட்டவே இல்ல செடி. எங்க செடி சீசன் 2ல காட்டினாங்க? ஒரு டைம் கெமிலியான் அப்படியே நாக்கு ஒரு மாதிரி நாக்கு காமிச்சு. அவன் என்ன சொன்னாங்கன்னா அவனோட ஒரே நிமிஷம் guys. அதாவது வீடியோ இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. எதனாலனா வீடியோ கட் ஆயிடுச்சு, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அதான் சரி ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நாகி கூட ஒருத்தன் சுத்துவான் பாத்தியா, ரியோன்னு. அவன் சீசன் 1ல ஓரளவு ஓகே, இவன்லாம் மேல வர மாட்டான், மூளை யூஸ் பண்ணி தான் ஆடுவோம்னு நினைச்சான். ஆனா சீசன் 2ல மூளையும் யூஸ் பண்ணா அவன் உடம்பு வச்சு நல்லா ஆடணும்னு சொல்ல வரேன். அவன் பேர் கூட ஏதோ நம்ம காப்பி இந்த ககாஷி மாதிரி இவன் காப்பி மூமெண்ட் ககாஷி. அது இவர் மட்டும் மூமெண்ட் மட்டும் காப்பி பண்ணுவார் மற்றவங்களோட மூமெண்ட். ஆமா, டாப் 4 உடைய மூமெண்ட்டே வந்து காப்பி பண்ணது ரியோ தான். அவ்வளோ, அதாவது ஷார்ட் டைம்ல ஷார்ட் டைமே கிடையாது, ஒரே டைம் தான் ட்ரை பண்ண, அந்த ஒரு டைமும் பர்ஃபெக்ட்டா வந்துச்சு. அதை தான் சொல்றாங்க ஷார்ட் டைம் சொல்றேன். பார்த்தோம்னே அடிச்சது யாருன்னா ரியோ தான். ஆமா. அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லாக்ல இதுவும் சொல்லியிருப்பானுங்க, ஸ்டேடியம்ல ஆடும்போது இவங்கெல்லாம் எப்படி ஆடுவாங்க, அதாவது நார்மலா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்ரைனிங்ல இருக்கும் போதுக்கும் ரியலா நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு சில இது சேஞ்சஸ் ஆகும். எப்படி அவங்களே வந்து கண்டுபிடிச்சாதான் அது இதுவாகும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரின்னு சப்போர்ட் பண்ணா, அதுக்கப்புறம் இசாகி, அதுக்கப்புறம் மொத்த டீமும் கேப்சர் பண்ணி தான் செகண்ட் கோல் போட்டிருப்பாங்க. அது வந்து நீங்க வர எபிசோட்ல பார்க்கலாம். நாங்க எதனா மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்க என்னென்ன அப்படியே கமெண்ட்ல பண்ணுங்க, நாங்க அடுத்த வீடியோல பண்றோம். இந்த டைம் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும், ஏன்னா கோல்ட் ஆயிடுச்சு. காய்ஸ் முக்கியமான விஷயம், சீசன் 1ல வந்து ட்விஸ்ட் எதிர்பார்த்திக்க மாட்டீங்க. ஆனா சீசன் 2ல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதுக்கு மேல வீடியோ வந்துட்டே இருக்கும். நாங்க என்னன்னா இப்ப பழைய வீடியோல ஒழுங்கா பண்ணிருக்க மாட்டோம். கண்டிப்பா இனிமேல் அந்த வீடியோல எடுத்து ரீகாம்பினேஷன் பண்ணி பக்காவா தெரிவிக்க விட்டுறோம். நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ப்ளூ லாக் பத்தி என்ன சொல்லணும்னா, நாங்க சீசன் 2 முடிச்சுட்டு அதுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம். ஜேடி நிறைய மாங்க படிச்சு, அதனால அவனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நாங்க சீசன் 2 எல்லாம் முடிச்சுட்டு மாஸ்க் காட்டிடுறோம். எக்ஸ்பிளனேஷன் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து மாங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தீங்க, ஆனா வந்து ப்ளூ லாக் சீசன் 2 எபிசோடா விட்டதுனால மாங்க எக்ஸ்பிளனேஷன் வரல. நீங்க எபிசோடாவே தமிழ் டப்ல பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஏன்னா பக்காவா இருக்கும். சீசன் 2 முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நான் மாங்கா போடலான்னு. ஓகே கைஸ், டாடா, see you. பாய். பாய்.